ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சமீபத்திலே அனைவரும் ஈஸ்டர் திருநாளை கொண்டாடி இருப்பீர்கள். அது ஒரு நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு வாழ நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த நாளிலும் கூட தொடர்ந்து ஈஸ்டர் பண்டிகை முடிஞ்சிச்சானா முடிஞ்சிச்சுன்னு சொல்லக்கூடாது. ஒவ்வொரு நாளும் உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதிக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் அந்த பண்டிகை. அது ஒரு நாள்ல நமக்கு சபை திருச்சபையால குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிதானே தவிர மற்றபடி ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் எப்பொழுதும் கொண்டாடி கொண்டு அவரை பறைசாற்றுவதாய் காணப்பட வேண்டும். மீண்டுமா இந்த சேனல் மூலமாக, இந்த 316 சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். இன்று கிறிஸ்து எழுந்தார், அல்லேலூயா. இன்று வெற்றி சீரந்தார், அல்லேலூயா. சிலுவை சுமந்தவர், அல்லேலூயா. மோட்சத்தை திறந்தவர், பாடனுபவித்தவர், அல்லேலூயா. ரட்சிப்புக்கு காரண, அல்லேலூயா. வானில் இப்போதாழ்கிறார், அல்லேலூயா. தூதர் பாட்டை கேட்கிறார், சோத்தரிக்கிற ஆண்டவரே, எப்பொழுது பாடினாலும் இன்று கிறிஸ்து எழுந்தார் என்று நாங்கள் பாட நீங்க எங்களுக்கு இந்த பாட்டை கொடுத்தீங்களே, கொடான கொடி ஸ்தோத்திரம். பேசுகின்ற பாத்திரத்தை நீர் வெறுமையாக்குங்க, நீர் மாத்திரம் வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இன்றைய நாளிலும் கூட தெரிந்து கொண்ட தலைப்பு உயிர்த்தெழுந்த இயேசு நம்மோடு பேசி நமக்கு அவர் என்ன தருகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு நம்மோடு பேசி நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்ன என்று சொல்லி நாம் தியானிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களை நான் எடுத்திருக்கிறேன். அதே போல மார்க் 16 6-7 வசனங்களை எடுத்திருக்கேன். இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம பார்க்கலாம். 5 தலைப்புகளை ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அதன்படி நான் நேரத்தை கருதி நாம் செய்யலான்று பேசலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவது, பயப்படாதிருங்கள். மத்தேயு 28:5 முன்பகுதியை வாசிக்கலாம். மத்தேயு 28:5 முன்பகுதி. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள் என்றான். பாருங்க, தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி நீங்க பயப்படாது. முதலாவது தலைப்பு பயப்படாதிருங்கள் சொல்லி. அந்த 28:1 பாத்தீங்கன்னா 28:1 வாசிங்களேன். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். பாத்தீங்களா? அப்ப ஓய்வு நாள் முடிந்த பின்பு மகதலேனா மரியாளும் கல்லறையை பார்க்க வராங்க. ஒரு இடத்துல சுகந்த வர்க்கம் இடும்படி வர்றாங்க அப்படின்லாம் போட்டிருக்குது. நிறைய அர்த்தங்கள்லாம் நிறைய இருக்குது. அப்படி வர்றாங்க. மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் வராங்க அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அதே சமயத்துல மார்க் 16:1 பாத்தீங்கன்னா 16:1 வாசிங்களேன். ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வந்தார்கள். பாத்தீங்களா? அங்க மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும், இங்க பாத்தீங்கன்னா மகதலேனா மரியாள், அப்புறம் யாக்கோபின் தாயாக மரியாள், சலோமே என்பவங்களும் வராங்க. அடுத்த லூக்கா 24:1 பாருங்களேன். 1-10 வாசிங்க. முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறை நிலத்தில் வந்தார்கள். வேறு சில ஸ்திரீகள் போட்டிருக்கு. அந்த சில ஸ்திரீகளுடைய பெயர் எங்க கொடுக்கப்பட்டிருக்குன்னா 24:10 கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்க. இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவன்னாலும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களுடனே கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே.
பாத்தீங்களா நிறைய பேர் வந்ததா போடப்பட்டிருக்குது. யோவான்ல பாத்தீங்கன்னா வெறும் மகதலேனா மரியாள் மட்டும் வந்ததா தான் போடப்பட்டிருக்கு. இப்ப நமக்கு அது வேண்டாம். இப்படி ஸ்திரீகள் ஆக மொத்தத்துல வராங்க. வந்த போது தூதன் வந்து என்ன சொல்றாரு 2ஆம் வசனத்துல, அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசல் இருக்கிற கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான் என்று போடப்பட்டிருக்கு. அப்ப அவனுடைய ரூபம் மின்னலை போல நல்ல வெண்மையாக, அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல வெண்மையாக காணப்பட்டது. காவலாளர்கள் அதை பார்த்த உடனே அப்படியே செத்தவர்கள் போல விழுகிறாங்க. இந்த ஸ்திரீகள் பயப்படுறாங்க. அப்பதான் சொல்றாங்க தூதர்கள், நீங்க பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பயப்படாதிருங்கள் என்று சொல்லி சொல்றாங்க. ஏன் பயப்படாதிருங்கள் சொல்றாங்க? அவர் உயிரோடு இருக்கும்போது நாம் ஏன் பயப்பட வேண்டும்? 28:6 வாசிங்க. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சரி, அது நமக்கு வேண்டாம். இப்ப வந்து அவர் வந்து ஏன் அவர் உயிர்த்தெழுந்தார்? அவர் உயிர்த்தெழுந்த இயேசு நம்மோட இருக்கும்போது ஏன் பயப்படுறீங்க? பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றத பாக்குறோம். 24:7 பாருங்க, 7 வாஸ்து பாருங்களா, அதுல மிகவும் தெளிவா சொன்ன, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். என்ன சொன்னாரு அப்படின்றத லூக்கா 24:7 பாருங்க, திட்டமும் தெளிவுமா சொல்லப்பட்டிருக்குது. மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர்களின் கையில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார். பாத்தீங்களா என்ன சொன்னாரு? என்ன வந்து அவர் தாம் சொன்னபடினா பாவிகளின் கையில மனுஷகுமாரன் ஒப்பு கொடுப்பாரு, அவர் சிலுவையில அறையப்படுவாரு, 3ஆவது நாள் உயிரோட எழுந்திருப்பாரு. இதெல்லாம் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? மறந்து போனாங்க. அதை நினைவு கூறும்படியாக திட்டமும் தெளிவுமா இதை சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 9:44 வாசிங்களேன். இந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள், மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார் என்றார். மனுஷகுமாரன் மனுஷர் கையில ஒப்பு கொடுக்கப்படுவார். அதெல்லாம் ஒப்பு கொடுக்கப்படுவாரு, அப்புறம் எழுந்திருப்பாரு, உயிரோட எழுந்திருப்பார். அதெல்லாம் நிறைய நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா தெரியும். பாத்தீங்களா? அப்படிலாம் அவர் சொன்னதுனால அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். ஏன் நீங்க பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றத நம்ம பாக்குறோம். அப்ப ஓடி போய் இவங்க சொல்லும் போது இந்த சீஷர்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு? இது வீண் பேச்சா இருக்குதான். பாத்தீங்களா? சீஷர்கள் ஏன் அப்படின்னு சொன்னா, பெண்கள் வந்து சொல்ற சாட்சி வந்து அந்த காலத்துல யூதர்கள் வந்து அதை வந்து ஒரு இதாவே பொருட்டாவே எடுத்துக்க மாட்டாங்களாம். பெண்கள் வந்து சொல்றது இதுங்க ஏதாவது சொல்லுங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்க மாட்டாங்களாம். அது இன்றைக்கு பாத்தீங்கன்னா அதனாலதான் இவங்க சொல்றத வீண் பேச்சா அவங்க நினைக்கிறாங்க. ஆனா வேத வசனத்துல இயேசு சொன்ன வார்த்தையை என்ன பண்ணிட்டாங்க? அவங்க மறந்து போனவர்களாய் காணப்படுறாங்க. பாருங்க, யோவான் 20:3-4 வசனங்களை வாசிங்களேன். முதல்ல 11ஆம் வசனத்துல அந்த இத முந்தன பகுதியில பாத்தீங்கன்னா பேதுரு மட்டும் வந்ததா போட்டிருக்கு. ஆனா யோவான் 20:3-4 யார் யார் வந்த ஓடினாங்கன்னு பாருங்க. அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷரும் கல்லறையினிடத்துக்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையினிடத்திற்கு வந்தான். பாத்தீங்கன்னா அந்த முந்தின சீஷன் யாருன்னா யோவான். அதை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். 2 பேர் ஓடி வந்தாங்க. மற்ற சீஷர்கள்லாம் என்ன பண்றாங்க? வீண் பேச்சா அவங்களுக்கு அது தெரியுது, அது உண்மை என்று கண்டுட்டு போயிடுறாங்க. இன்றைக்கும் நிறைய தீர்க்க தரிசனங்கள், வாக்கு தத்தங்கள்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பிரியமானவர்களே. அதையெல்லாம் நம்ம உரிமை பாராட்டி அதையெல்லாம் நினைவு கூர்ந்து, இப்படி சொன்னீங்களா ஆண்டவரே, இப்படி சொன்னீங்களா ஆண்டவரே, இதை வாக்கு கொடுத்திருக்கிறீங்களே, இதன்படி எனக்கு செய்யணும்னு உரிமை பாராட்டி நாம் அதை நமக்கு சொந்தமாக்கி ஜெபிக்க வேணும். அதுதான் இன்றைக்கு சிலுவை இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு கற்று தருகின்ற பாடம். இதெல்லாம் நான் சொன்னேனே, இதெல்லாம் நினைவு கூறவே இல்லையே, நீங்க இதெல்லாம் மறந்து போயிட்டீங்களே, இதெல்லாம் மறந்து போய் ரூம்ல போய் கதவை சாத்திக்கிட்டு இருக்கிறீங்களே, நான் உயிரோட எழுந்திருப்பேன்னு சொன்னீங்களே, அதற்காக நீங்க காத்திருக்கலையே அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ண, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். இந்த சீஷர்களை போல நம்ம வந்து இல்லாதபடி தூதன் சொன்ன காரியத்தை நாம் நினைவு கூர்ந்து உரிமை பாராட்டி நம்ம ஜெபிக்க வேண்டும். அப்பதான் நமக்கு அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ள இறங்கி நாம் உயிர்த்தெழுந்த இயேசுவை, உயிரோடு இருக்கிற ஆண்டவரை நாம் ஆவியோடும் உண்மையோடும் ஜீவனோடும் நாம் தொழுது கொள்ளும்படியான ஒரு வல்லமையை நமக்கு தரக்கூடியவராய் இருக்கிறார். பாருங்க, உரிமை ஆபிரகாம் எப்படி உரிமை பாராட்டி ஜெபித்தார் இல்லையா? அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது 75 வயசுல. ஆனா வந்து அவர் என்ன பண்ணாரு? அத உரிமை பாராட்டி வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் கண்டிப்பா செய்வார்னு சொல்லிட்டு 100 வயது 25 வருஷம் காத்திருந்தாலும்
அவர் என்ன பண்றாரு, அதை பிடித்து கொண்டு, வார்த்தைகளை பிடித்து கொண்டு உரிமை பாராட்டி ஜெபிக்கிறார். ஆதியாகமம் 15 1ஆம் வசனமும் 5ஆம் வசனமும் வாசித்து பாருங்களேன். ஆதியாகமம் 15 1ஆம் வசனம் முதல்ல வாசிங்க, அப்புறம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். பாத்தீங்களா, ஆபிரகாம பார்த்து நீ பயப்படாத, ஏன் பயப்படுற, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருப்பேன்னு சொல்ற. அப்புறம் ஆபிரகாம் கேட்கிறாரு, எனக்கு என்ன தருவீரு அப்படின்லாம் கேட்டுட்டு அப்படியே வரும்போது 5ஆம் வசனம் பாருங்க. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். பாத்தீங்களா, அந்த வானத்தை அண்ணாந்து பாரு, உன் சந்ததி இப்பலாம் நம்புவதற்கு ஏதுவில்லாம இருந்த போது கூட அந்த வாக்கு தத்தத்தை அப்படி எல்லாம் சொல்லிருப்பாங்க. அவரு என்னப்பா அப்படி சொன்னார் இப்படி சொன்னார், உனக்கு என்ன ஒரு குழந்தை கூட இல்ல, வானத்து நட்சத்திரங்க போல எப்படி உன் சந்ததியெல்லாம் டிஸ்கரேஜ் பண்ணிருப்பாங்க. ஆனா அவர் விடல, வாக்கு தத்தத்தை பற்றி கொள்றார். நீங்களும் நானும் இந்த சீஷர்களை போல வாக்கை மறந்து போய்விடாதபடி, ஆண்டவர் தம்மோடு உயிரோடு இருந்த காலங்களிலே சொன்ன வார்த்தை, உயிரோடு எழுந்திருப்பேன், நான் 3ஆவது நாள் உயிரோடு எழுந்திருப்பேன், நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் அவங்க நினைவு கூறாதபடி பயந்து கொண்டு போயிருக்கிறாங்க. இந்த ஸ்திரீகள் ஆனா தைரியமா போறாங்க. அந்த தூதர் என்ன சொல்றாரு, பயப்படாதிருங்கள். ஏன் அப்படின்னா, உங்களுடைய ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் சொன்னபடியே உயிரோடு இருந்தார். எனவே நாம் பயப்படவே தேவையில்லை. எந்த ஒரு காரியத்திலும் நாம் பயப்படாதபடி ஆண்டவற்றிலே உறுதியாய் நிலைத்திருப்போம். ஒரு பாடலை கூட பாட கேட்கலாம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே சோத்திரம், உள்ளங்கையில் என்னை வரைந்தீர், உன்னதா எந்தன் புகலிடமே, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். அடுத்தது பாருங்க, அந்த 5-7 வச்சுக்கோங்க. இந்த சத்தியத்தை நீங்க டிவியில பார்க்கும் போது கண்டிப்பா உங்களுடைய வேதத்தை திறந்து வைத்து பாருங்க. முதல்ல பயப்படாதிருங்கள் என்று சொல்றாங்க. 2வது என்ன சொல்றாங்க பாருங்க, மத்தேயு 28, அதே 28:5 பின்பகுதி பி வாசிங்க. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். ஆமா, 2வது தேடி வந்தீர்கள். முதலாவது பயப்படாதிருங்கள், 2வது தேடி வந்தவர்கள். என்ன தேடி வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அவர்கள் தேடி வந்தார்கள். ஆனா இயேசு உயிரோடு இருக்கும் போது எழுந்திருந்தது தெரியாமல் மரித்தவர்களிடத்துல, அந்த 24 லூக்கா 24:5 வாசித்து பாருங்க. அவர்கள் அந்த என்ன சொல்றாங்க, அந்த தூதர்கள் உங்களை தேடி வந்தவன 24:5 வாசிங்க. லூக்கா. அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில், அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். பாத்தீங்களா, உயிரோடு இருக்கிறவரை மரித்தவரிடத்துல தேடுகிறது என்ன? அவர் உயிரோடு இருந்தா நீங்க ஏன் தலை கவுந்து இருக்கிறீங்க? ஏன் பயப்படுறீங்க? பயப்படாதேன்னு சொன்னவங்க என்ன சொல்றாங்க, நீங்க தேடி வந்திருக்கிறீங்க, ஆனா சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடி வந்திருக்கிறீங்க, மரித்தவரை தேடி வந்திருக்கீங்க. அவர் மரிக்கவில்லை, அவர் உயிரோடு இருக்கிறவரை போய் மரித்தவரிடத்துல நீங்கள் தேடுகிறது என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மரணம் பாருங்க, நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன். மரணம் அவரை ஆட்கொள்ள முடியவில்லை, பாதாளம் அவரை கட்டி வைக்க முடியவில்லை, மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். நம்முடைய ஆண்டவர் ஜெய கிறிஸ்து, மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. ஆனால் தான் யோவான் 20:9 வாசிங்களேன். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். பாத்தீங்களா, அவர் மரித்தோர்ந்து எழுந்திருப்பார் என்ற வேத வாக்கியத்தை அவங்க இன்னும் அறியாத, அதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய ஆண்டவர் மரித்த கடவுள் அல்ல, அவர் ஜீவனோடு இருப்பவர். அது தெரியாம தான் இன்றைக்கு அவர்கள் தேடி வந்தாங்க. அவங்க அதுதான் சொல்றாங்க. இன்றைக்கும் பாருங்க, நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன். சிலர் வீட்டுல படம் மாட்டி, இயேசுனுடைய படத்தை மாட்டி அதுல என்ன பண்றாங்க, மாலை போட்டு வைப்பாங்க. கடையில படமோ அந்த படத்துல இந்த மாதிரி மாலை போடுறதோ இதெல்லாம்
தவறான காரியம்தான். சில பேர் கேட்கும்போது நாங்க வந்து கிறிஸ்தவ கடைன்றதுக்காக அப்படி வச்சிருக்கோம், வசனம் கூட வச்சுக்கலாம், சரி பரவாயில்ல. இப்ப வந்து நான் நிறைய தைரியமா என்ன பண்ணுவேன், போய் சொல்லுவேன், இது மாதிரி வைக்க கூடாது, மரிச்ச கடவுள் கிடையாது நம்ம கடவுள் வந்து உயிரோடு இருக்கிறவரு, மரிச்சவங்களுக்கு தான் இந்த மாதிரி பூ போட்டு இந்த மாதிரிலாம் செய்வாங்க, அதுவே தப்பு தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். எனவே அதே மாதிரிதான் இவங்க வந்து தெரியாம அறியாம உயிரோடு இருக்கிற ஆண்டவரை மரித்தவரிடத்துல வந்து தேடி வந்தாங்க தேவதூதர்கள். திட்டமும் தெளிவுமா இயேசு கிறிஸ்து உயிரோட எழுந்தாரு, அவர் வந்து உயிரோட இருக்கிற நாட்கள்ல அவர் இதெல்லாம் சொன்னாருன்னு போது நினைவு கூர்ந்து அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அவங்க தைரியம் ஊட்டுறாரு அந்த தேவதூதர்கள், இவங்களை தைரியப்படுத்துறாங்க. அதனால நீங்க கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, அவர் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும்னு நமக்கு அறிவுரையாக இது கூறப்படுகிறது. பாத்தீங்களா, அவங்க உடனே போய் தைரியம் கொண்டு போறாங்க. நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்துல ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள அழைக்கப்பட்டிருக்கோம். அவரை தூக்கி சுமந்துகிட்டு போறதுல அவர் தான் நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். அவரை நாம் சுமக்க தேவையில்லை. எதை சுமக்கணும், அவருடைய வார்த்தைகளை சுமந்து செல்ல வேண்டும். அது மட்டும் தான் நம்ம செய்ய வேண்டிய காரியம். எனவே அவர்கள் தேடி வந்தார்கள். தெரியாம எப்படி தேடி வந்தாங்க, மரித்தோரிடத்துல உயிரோடு இருக்கிறவர்களை தேடி வந்தாங்க. இப்ப தெளிவு உண்டாயிருச்சு, அவங்க போறாங்க. அடுத்தது பாருங்க, அத ஒரு பாடல் கூட பாடலாம். ஏன்னா காலம் ரொம்ப கிட்ட நெருங்கி இருக்குது. அவரை கண்டிப்பா வந்து நம்ம அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து அவரை வேத வசனங்களை நாம் நினைவு கூர்ந்து நாம் வாழ வேண்டியவர்கள். அதை தான் வந்து சரியான முறையிலே நாம் போய் அவரை தேட வேண்டும். அவரை தேடினால் நமக்கு அவர் தென்படுவார். அவரை விட்டு விட்டீர்களாக அவர் நம்மை விட்டு விடுவார். அதனால தேடுவோமா, அவரை தேடிப்போம். ஒரு பாடல் கூட பாடலாம். காலம் வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்கின்றேன், கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, தேடி வருவோம் நாதா, நாதா உம்மை தேடி வருவோம் நாதா, உதவி செய்யும் தேவா, உம்மை தேடி வருவோம் நாதா. காலம் வேகமாய் ஓடுதே, கல்வாரி காட்சி கண்டேன், அந்த காயங்கள் என்னால் என்பேன், அன்பின் ஆழம் கண்டேன், அந்த அன்புக்கு அடிமை என்பேன். மூணாவது பாருங்க, வாசிக்கலாம். மத்தேயு 28:6. அவர் அங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். பாத்தீங்களா, கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், வந்து பாருங்க. நீங்களும் நானும் இப்படிதான் கூப்பிடணுங்க. அந்த ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு கற்றுக்க தருகின்ற பாடம், முதலாவது பயப்படாது இருக்க வேண்டும். கரெக்டா போய் தேடி போகணும். அவரை எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துல தேடி போய் அவரை அறிவிக்க வேண்டும். சரியான மரித்த கடவுள் அல்ல, அவர் உயிரோடு இருக்கிற கடவுளாக நாம் அவரை தேடி ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். மூணாவது, வந்து பாருங்கள் என்று அநேகரை அழைக்க வேண்டும். என்னுடைய ஆண்டவருடைய அன்பை வந்து பாருங்கள், அவருடைய மன்னிப்பின் குணத்தை வந்து பாருங்கள், அவர் உயிரோடு இருக்கிறவர் என்பதை வந்து பாருங்கள் என்று அழைக்க வேண்டும். எருசலேமுக்கு இன்றைக்கு போனீங்கன்னா அவருடைய கல்லறை மட்டும் காலியா இருக்கிற கல்லறையா இருக்கும். அவர் கல்லறையில் வைக்கப்பட்ட ஆண்டவர் கிடையாது. யோவான் 4:29 வாஸ்து பாருங்க. அவரை வந்து பாருங்கள், வந்து பாருங்கள் என்று அழைக்கின்றவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அங்கு ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. 4:29 வாசிங்க. யோவான் 4:29. நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றால். பாத்தீங்களா, அவரை வந்து பாருங்கள் என்று சொல்லி சொல்றார். சமாரிய ஸ்திரீயும் இயேசுவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. தாகத்துக்கு தண்ணி தான் கேட்கிறாங்க. நீ யூதனா இருக்க ஏன்ட்ட கேட்கறீங்களேன்னு கேட்கிறாங்க. நான் கேட்கிறவர் இன்னார் என்று அறிந்திருந்தா நான் அவரே உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பார்னு. ஜீவ தண்ணீரை குறித்து பேசும்போது அந்த தண்ணீர் குடிச்சா தாகம் உண்டாகாதுன்றாரு. அப்பனா அந்த தண்ணீர் எனக்கு வேணும்னு சொல்றாங்க. நீ போய் உன் புருஷனை அழைத்துவான்னு சொன்னோன்னே எனக்கு புருஷன் இல்லை என்று சொல்றான். அப்பதான் ஆண்டவர் வந்து, ஆமா உனக்கு 5 புருஷர் இருக்காங்க, இப்ப இருக்கிறோம் புருஷன் சொன்னோன்னு இவளுக்கு அப்படியே தாங்க முடியல. நிறைய கான்வர்சேஷன், ஒரு 15 வார்த்தைகள் பேசியிருப்பாங்க, 15 வசனங்கள் தான் பேசியிருப்பாங்க. அதற்குள்ள இப்படி வந்து அவ வந்து மேசியா என்பதை அறிந்து கொள்றா, ஓடி போறா, ஊருக்குள்ள வந்து போய் ஜனங்கட்லாம் வந்து பாருங்கள், அவர் மேசியா தான், வந்து பாருங்கள், என் வாழ்க்கையை அவர் படம் பிடித்து காட்டினார் என்று சொல்லி ஒரு சுவிசேஷ ஊழியம் செய்யறா. வந்து பாருங்கள், ஒரு கிராமமே அவள் மூலமாக ரட்சிக்கப்படுறத நம்ம பாக்குறோம். அது போல நீங்களும்
நானும் எத்தனையோ பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம், எத்தனையோ காரியங்களை கேட்டிருக்கிறோம். ஆனா மற்றவர்களை ஆண்டவர்கிட்ட அழைச்சிருக்கிறோமா? அதை நம்ம பார்க்கணும். வந்து பாருங்கள், எத்தனை பிரசங்கங்கள் கேட்டிருந்தாலும் வந்து பாருங்கள். யாரையாவது அழைச்சிருக்கோமா? என்னுடைய ஆலயத்துக்கு வாங்க, அங்க ஜீவனுள்ள தேவனை பற்றி சொல்றாங்க, வந்து பாருங்கள் என்று சொல்லி நம்ம அழைச்சிருக்கிறோமா? அநேக பேரை கிறிஸ்துவண்டை வழிநடத்துகிறவர்களா இருக்கிறோம். நான் எத்தனையோ குடும்பமாக நிறைய குடும்பங்களை நான் ஆண்டவரிடத்திலே அழைத்து வந்திருக்கிறேன். ஞானஸ்நானம் பெரும்படியாக கடவுள் கிருபை செய்தார். அவர்கள் பெயரை கூட நிறைய இடத்துல ஆண்டவர் நிறைய காரியங்கள் செய்ய கிருபை செய்திருக்கிறார். எனவே ஒரு நாள் கூட நம்ம சும்மா இருக்க கூடாது, கட்டாயம் வந்து பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த சமாரிய பெண் பாத்தீங்களா, வந்து பாருங்கள்னு சொன்னா எத்தனையோ பேருங்கள் வந்து பாருங்கள் டாபிக் பெரிய டாபிக். அது இன்னொரு தடவை நம்ம பார்க்கலாம். ஆனந்தம் எனக்கு கிடைத்தது, என் வாழ்க்கையை மாறியது, என் உள்ளத்தில் இயேசு வந்தாரின் வாழ்க்கையின் ராஜாவானார். ஆனந்தம் எனக்கு கிடைத்தது, என் வாழ்க்கையே மாறியது என்று சொல்லி அவள் வந்து பாருங்கள் என்று அநேகரை கூப்பிட்டிருப்பாள். 4வது பாருங்க, சீக்கிரமாய் போங்கள். மத்தேயு 28:7 சீக்கிரமாய் போங்கள், சீஷர்களுக்கு சொல்லுங்கள். 2 காரியத்தையும் ஒரே குறிப்பாக நான் எடுத்துக்கொள்கிறேன். மத்தேயு 28:7 வாசிங்க. சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். பாத்தீங்களா, சீக்கிரமா போங்க. எந்த ஒரு காரியத்தையும் சீக்கிரமா போங்க, சீக்கிரமா போங்க. 28:8 வாசிங்க. அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். பாத்தீங்களா, சீக்கிரமாய் போனார்கள். சந்தோஷமாய், பயத்தோடும் நடுக்கத்தோடும் சந்தோஷமாய் அவர்கள் என்ன பண்றாங்க? சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடுறாங்க. எந்த ஒரு நற்செய்தி சொல்லணும்னா உடனே சீக்கிரமா போனோங்க. அப்பதான் அதுல ஒரு பலன் கிடைக்கும். அப்படியே சோம்பேறித்தனமா நாளைக்கு பாத்துக்கலாம் இருக்கக்கூடாது. உடனடியா, எனக்கெல்லாம் ஒரு காரியம் எடுத்தா உடனடியா செய்யணும். எங்க வீட்டுல எங்க ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, நீ ஒன்னு நினைச்சிட்டுனா உடனே செய்யணும்னு நினைப்பியே. ஆமா, உடனே செய்யலன்னா காலதாமதம் செஞ்சோம்னா அதை பின்னாடி நம்ம யோசிப்போம். ஒருத்தர் சிக்கா இருக்காங்கன்னா அவங்களுக்கு போய் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சு உடனே அவங்கள கூப்பிடுவேன், துணைக்கு கூப்பிடுவேன், வாங்க நம்ம போய் ஜெபம் பண்ணிட்டு வரலாம், ஏன் நாளைக்கு போலாமே அப்படின்னு சொன்னா கூட இல்ல இன்னைக்கே போலாம் அப்படின்னு சொல்லி உடனடியாக போய் அவங்களுக்கு ஜெபித்து கடந்து வருவேன். ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கும். சில வேளையிலே சில இடத்துல தாமதம் பண்ணா அன்றைக்கு மரண செய்தி வந்துருங்க. ஐயோ, நேற்று போயிருந்தா நல்லா இருக்குமே, இன்றைக்கு மரித்து விட்டார்களே அப்படின்னு சொல்லி கவலைப்பட நேரம். அதனால எந்த ஒரு நல்ல செய்தியா இருந்தாலும் நல்ல காரியமா இருந்தாலும் உடனடியாக சீக்கிரமாய் நாம் போக வேணும். இந்த தூதர் ஏன் போய் சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கலாம், சீக்கிரமாய் போய் சொல்லுங்கள் ஏன் சொல்றாங்க? உடனடியாக காலதாமதம் இருக்கக்கூடாது. அவர் உயிரோடு எழுந்த செய்தியை மற்றவர்களுக்கு நாம் போய் சொல்ல வேண்டும். தைரியம் எழுந்து, ஏமாந்து போய் பயந்து போய் ரூம்ல போய் கதவு பூட்டிக்கிட்டு இருக்கிறாங்களே, நீங்க போய் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அவர் மரிக்கவில்லை, மரித்தார். ஆனால் வேத வாக்கின்படி 3வது நாள் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி கலிலேயாவுக்கு போகிறார், உங்களுக்கு முன்னால கலிலேயாவுக்கு போகிறார் என்று சொல்லி நம்ம சொல்லணும். சீக்கிரமாய் சொல்ல வேண்டும். ஆதியாகமம் 45:9-13 திடீர்னு ஆண்டவர் எனக்கு இந்த செய்தியை ஞாபகப்படுத்தினார். என்ன சீக்கிரமாய்? ஆதியாகமம் 45:9 வாசிங்க. நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் போய், தேவன் என்னை எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிபதியாக வைத்தார், என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம். 13 வசனம். எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமாய் இவ்விடத்திற்கு வரும்படி செய்யுங்கள் என்று சொன்னான். பாருங்க, யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள்லாம் சொல்றாங்க, நான் மரிச்சேன்னு என் தகப்பன் கவலைப்பட்டிருப்பாங்க, நான் மரிக்கல, நான் இந்த எகிப்து தேசம் முழுவதும் நான் பெரிய அதிபதியா இருக்கிறேன், பெரிய ராஜாவுக்கு அடுத்தபடியா இருக்கிறேன், போய் சொல்லுங்க, அவரை போய் சீக்கிரமா போய் சொல்லி நான் நல்ல நிலைமையில இருக்கேன்னு போய் சொல்லி கூட்டிட்டு வாங்க, அவரை ஒரு நல்ல தேசத்துல நீங்க எல்லாம் குடியிருக்கும்படி நான் வைப்பேன். நீங்களும் நானும் அந்த பரம தேசத்துக்குள், அந்த நல்ல தேசத்துக்குள் போக வேண்டும் என்று சொன்னார். சீக்கிரமா நாம் ஆண்டவருடைய சத்தியத்தை
சொல்ல வேண்டும். ஆண்டவர் என்னுடைய ராஜா, இயேசு ராஜா, அவர்தான் எல்லாவற்றுக்கும் அதிகாரி, அவர்தான் எல்லாவற்றுக்கும் அதிபதி என்று சொல்லி சீக்கிரமாய் சொல்ல வேண்டும். அப்பொழுது அவர் நல்ல தேசத்துக்குள் நம்மை வழிநடத்தும்படியாக, நல்ல தேசத்துக்குள் நாம் போய் சேரும்படியாக நம்மை இந்த தேசத்திலே அவர் ஆயத்தப்படுத்துவார். பிரியமானவர்களே, நல்ல செய்தியை சீக்கிரமாய் சொல்லுங்கள். எத்தனை தடவை அவர் சொல்றார்? 9ஆம் வசனம் 13ஆம் வசனம், அவங்களும் போய் சீக்கிரமாய் சொல்லி தகப்பனை அழைத்து வராங்க. ராஜா கிட்ட சொல்லி ஒரு நல்ல தேசத்திலே அவர்கள் குடியிருக்க. இன்னொரு புதிய ஏற்பாட்டுல இருந்து ஒரு காரியம் பாருங்க. லூக்கா 19:5-6 வாசிங்க. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டிலே தங்க வேண்டும் என்றான். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். எல்லாம் சீக்கிரமா நடக்குது. சீக்கிரமாய் ஓடி இயேசு எப்படிப்பட்டவர்னு போய் பார்க்கிறாரு. விரைந்து ஓடி இயேசு அவன் உள்ளத்தை அறிந்தா, நான் எப்படிப்பட்டவர் என்பதை இவனுக்கு காட்ட வேண்டும் என்று சொல்லி, சகேவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, என்ன தேடி ஒளிஞ்சு கொண்டிருந்தல, சீக்கிரமாய் இறங்கி வா, நான் உன் வீட்டுல தங்க வேண்டும் சொன்னான். உடனே அவன் சீக்கிரமாய், எப்படி பாத்தீங்களா அந்த வார்த்தைகள் பாருங்க. ஏனோ தானே வாசிக்க கூடாதுங்க. அப்படியே நம்ம ஆராய்ந்து பார்த்து, வேதத்தை ஆராய்ந்து உள்வாங்கி நம்ம உடனே அவன் சீக்கிரமாய் அந்த வார்த்தையை அப்படி பிடித்துக்கொண்டு அவன் சீக்கிரமாய் இறங்கி வந்தான். தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டான். போகும்போதே பாவம் உணர்வு அடைகிறான், பாவ அறிக்கை செய்கிறான். அன்றைக்கு அந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்ததுங்க. சீக்கிரமாய் வந்தது. இந்த அருமையான வேளையிலே ரட்சிப்பு வேணுமா, விடுதலை வேணுமா, சீக்கிரமாய் காலதாமதம் பண்ணாமல், இன்றைக்கே காலதாமதம் பண்ணாமல் சீக்கிரமாய் நாம் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். நல்ல காரியங்களை நாம் சீக்கிரமாய் செய்ய வேண்டும். தாமதிக்க கூடாது. அப்படி செய்யும் போது நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். என்ன சொல்லணுமா? சீஷர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்றாங்க. என்ன சொல்றாரு? 28:7 வாசிங்க. சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். 28:8 வாசிங்க. அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். பாத்தீங்களா? சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடின. என்ன சொல்ல போறாங்க? அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் என்ற செய்திய அவங்க சொல்றதுக்கு ஓடுறாங்க பாருங்க. அப்படி ஓடுறாங்க பாருங்க. சீக்கிரமாய் மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடும், அதி சீக்கிரமாய் அதி உற்சாகமாய் ராஜ பாதையை செம்மையாக்குவோம் சொல்லி ஒரு பாடல் கூட இருக்கிறது. எனவே பிரியமான நேரத்தை கருதி அதையெல்லாம் பாடவில்லை. நல்ல நீங்க இயேசு கிறிஸ்துவின் நான் சீடராகும் என்ற பாடலை நீங்கள் பாருங்க. அதுல சீக்கிரமாய் அதி சீக்கிரமாய் நான் செல்வேன் சொல்லி பாருங்க. என்ன சொல்றாங்க? அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் என்று சொல்ல நம்ம ஓடுவோமா? அப்படி என்றால் அவர் எங்கே இருக்கிறார்? அவர் எங்கே இருக்கான்னு கேட்பாங்க இல்லையா? நம் உள்ளத்தில் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட உறவு கொள்கிறார், நம்மோடு கூட அவர் உறவாடுகிறார். எனவே அதை சொல்ல ஓடுவோம். உயிரோடு இருக்கிற ஆண்டவரை நாம் பறைசாற்ற ஓடுவோம். ஒரு நாள் கூட சும்மா இருக்கக்கூடாது. பிரியமான சமாரிய பெண் ஓடினாள். அவர் வந்து பாருங்கள் என்று ஒரு கிராமத்தையே இயேசுவின் பக்கம் கொண்டு வந்தாள். முதல் சுவிசேஷகியாக அவள் இருந்தாள். அதே போல உயிர்த்தெழுந்த செய்தியை மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் ஓடுகின்றார்கள், ஓடி சொல்லுகிறார்கள், உயிரோடு இருக்கிறார், நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கான்னு சொல்லி. அப்படி செய்யும் போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும் போது 28:9 வாசிங்கள. மத்தேயு 28:9 அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். பாத்தீங்களா? வாழ்கன்னு சொல்றார். முதலாவது இயேசு உயிரோட எழுந்த போது இந்த பெண்களை வாழ்த்துறாங்க. வாழ்க. ஏன் தெரியுமா? நீங்க என்ன அறிவிக்க ஓடுறீங்களே, சீக்கிரமாய் ஓடுறீங்களே, என்ன அறிவிக்க? நீங்க வாழ்க என்றார். அதனால நீங்களும் நானும் சுவிசேஷம் ஊழியம் செய்ய ஓடும் பொழுது நாம் வாழ்த்தப்படுவோம். அவராலே நாம் வாழ்த்தப்படுவோம். பிரியமானவரை, எந்த ஒரு மனிதனுடைய வாழ்த்தலும் வாழ்க சொன்னா அதெல்லாம் ஒழிஞ்சு போகக்கூடியது மாயை. இயேசுவால நம்ம வாழ்த்தப்பட வேண்டும் என்று சொன்னார். ஊழியம் செய்ய வேண்டும், அவர் பாதத்தை முத்தி செய்ய வேண்டும். அவர் பயப்பட, அடுத்த வசனம் சொல்லுது, பயப்படாதீர்கள். 10ஆம் வசனத்துல பயப்படாதிருங்கள் என்று சொல்லி நம்மை ஆற்றி தேற்றுகிறவர் இருக்கிறார். எனவே பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய வாழ்த்துதலை பெற, அவரிடத்திலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஓடுவோமா? பாருங்க, நம் முதலாவது பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகின்றார். இரண்டாவது பாத்தீங்கன்னா, தேடி வந்தவர்கள் எப்படி தேடணும், எப்படி அவரை உயிரோடு இருக்கிற
ஆண்டவரை எப்படி நம்ம தேடி வரணும்னு சொல்லப்படுது. மூன்றாவது வந்து பாருங்கள் என்று சொல்லப்படுது. சீக்கிரமாய் போங்கள், சீஷர்களுக்கு அறிவியுங்கள் என்று சொல்லுங்கள் என்று சொல்லப்படுது. இப்படிப்பட்ட 5 காரியங்களும் உயிரோடு எழுந்த ஆண்டவர் மூலமாக நாம் கற்றுக்கொண்ட பாடம். இதை நாம் நிறைவேற்ற நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். கிறிஸ்தேசுவின் ஊழியம் செய்ய தவிர்ப்போம் வெட்கம் யாவையும் இன்று. நம்மை நாமே வெறுத்து சிலுவையை எடுத்து முழு மனதுடன் முன் செல்ல வேண்டும். வல்ல தேவன் நம்மோடிருப்பதாலே காலமோ கொஞ்சம் தன்மீதி, தேவையோ ஏராளம் உண்டு. பின்னோக்கி பாராமல் இடை நின்று விடாமல் முன்னோக்கியே சென்றிட வேண்டும். வல்ல தேவன் நம்மோடிருப்பதாலே. சோதரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ரச்சா, வாழ்த்துகிற வணங்கிறப்பா தகப்பனே, இப்பொழுது கேட்ட செய்தியை நாங்கள் கத்தாவே நாங்கள் உள்வாங்கி அதன்படி செய்ய உயிரோடு எழுந்த என் ஆண்டவரை மரித்தோரிடத்தில் நாங்கள் தேடாதபடி ஜீவனுள்ள ஆண்டவர் எங்கே இங்கே இல்லை என்று சொல்லும் போது எங்கே இருக்கிறீர், எங்கள் உள்ளத்தில் இருக்கிறீர், எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களோடு உறவாடுகிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து சரியான முறையிலே உம்மை தேடி உம்மை பறைசாற்றுவோம். வந்து பாருங்கள் என்று அநேகரை உம்மண்டை அழைத்து வரவும் அதிலே நாங்கள் உறுதியாய் நிற்கவும் நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த உயிர்த்தெழுந்த செய்தி எல்லாருக்கும் பிரயோஜனமாய் இருக்கவும், கேட்கிறது மட்டும் இல்ல, கேட்கிறவர்களாய் இல்ல, நாங்கள் அதன்படி செய்கிறவர்களாய் காணப்பட ஆண்டவரே நீங்க உதவி செய்ய வேண்டுமாய் கர்த்தரும் மீட்பரும் ராஜாவும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வாழ்த்துதலை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். உம்முடைய ஆறுதலான வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதன்படி வாழ நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்துல ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமீன், ஆமீன்.